ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இருந்து நீக்கிய திருமாவளவன். நீங்கள் பங்கேற்காத போது நான் பங்கேற்கலாமா என்று என்னிடத்தில் கேட்டார். அதை உருவாக்கியதே நீங்கள் என்கிற போது அதை தவிர்க்க வேண்டாம், கலந்து கொள்ளுங்கள், அதே நேரத்தில் கவனமாக பேசுங்கள் என்று கூறியிருந்தேன். மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும், பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. ஆதவ் அர்ஜுனாவின் அடுத்த நகர்வு என்ன? இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய, அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்த ஒழுங்கு நடவடிக்கை. சட்டமேதை அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி நடத்தப்பட்ட மாநாட்டில் விஜய்க்கு ஆதரவாக பேசியதாக ஆதவ் அர்ஜுனா மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொந்தளிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் அரசியல் ரீதியாக புதிய சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் இது குறித்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்தது. இது குறித்து கடந்த 7ஆம் தேதி அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது என்றும் கட்சியின் தலைமை அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் கடுமையான விமர்சனங்களையும் உருவாக்கியிருக்கிறது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து உத்தரவிடுவதாக அந்த கட்சியின் நிறுவன தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.